ஈஸி. சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். இன்றைக்கி உங்கள் வீடியோவுக்கு தேவையான இமேஜஸை, விஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற இமேஜஸை எப்படி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி 3 ஸ்டெப்ஸில் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருக்கலாம், இல்லை வந்து சீசன்டு யூடியூபராக இருக்கலாம். பட் உங்களுடைய வீடியோவை எலிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ட்ரஸ்ட் மீ, நான் சொல்கிற இந்த 3 ஏஐ டூல்ஸுமே வந்து ஸ்டன்னிங் அண்ட் க்ரியேட்டிவ் இமேஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் கிராஃபிக் டிசைனரை ஹையர் பண்ணி வச்சுருந்தா என்ன ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. நம்ம வீடியோ தானே க்ரியேட் பண்ணுறோம், இதுக்கு எதுக்கு இமேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா, ஒரு 10 நிமிஷமும் நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதை கேட்குற ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். ரெண்டாவது, அது ஒரு என்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையோ இல்லை சென்டென்ஸையோ ஒரு விஷயத்தையோ ஒரு இமேஜ் மூலமாக கன்வே பண்ணுறது. ஃப்ளோட்டிங் இமேஜஸ், இப்போ நீங்கள் ஒன்று சொல்லும்போது அதுக்கு ரிலேட்டபிளான இமேஜஸ் இப்படி ஃப்ளோட் ஆகும். இது மூலமாக நீங்கள் வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து ஷார்ட் கிளிப்ஸ் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இமேஜஸ் யூஸ் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய டாப் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சோச், த்ரூராதி, இப்போ ஏ2டி கூட இது மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டெப்ஸில் 3 ஏஐ டூல்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்பர் 1, லியோனோட ஏஐ. இந்த ஏஐயில் வந்து ஒரு ஸ்டன்னிங்கான இமேஜஸை நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேயே. ரெண்டாவது, மைக்ரோசாஃப்ட் டிசைனர். மூணாவது, ஐடியோகிராம். இது மூணுத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் போய் லியோனோட ஏஐன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த வெப்சைட் போய்க்குங்க. போயிட்டு லான்ச் ஆப் கொடுங்க. சரி, இந்த மாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நமக்கு இமேஜஸ் தான் தேவைன்றனால இமேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா என்ன ஆர்ட் வேணும் உங்களுக்கு, 3Dயா 2Dயா இல்லை பாப் ஆர்ட்டா இல்லை டிசைன் ஆர்ட்டான்ற அந்த செக்மெண்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம 3D தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து வைடு ஃபிகராக நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுமா இல்லை போர்ட்ரைட் ஃபிகராக ப்ராசஸ் பண்ணணுமான்றது இருக்குது. நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு எத்தனை ஃபிகர் அது வந்து இது பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அந்த கவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் என்ன வேணுமோ அந்த ப்ராம்ப்டை போடுறதுக்கான அந்த பாக்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்கள். இப்போ என்ன டைப் பண்ணலாம்? A road construction site, engineer scolding a worker அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் தப்பா? ஸ்கோல்டிங் ஏ ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஜென்ரேட் கொடுத்துருவோம். சரி, அதுக்கு முன்னாடி இமேஜ் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம கொடுக்குற வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம். அதனால் இது இம்ப்ரூவ் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஆப்டான ப்ராம்ப்ட் அதை என்ஹான்ஸ் பண்ணிச்சுன்னா ஓகே. இல்லைனா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு நீடு என்னவோ அதுக்கான ப்ராம்ப்ட் தான் இதுவோ அப்படின்ட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகி ஜென்ரேட் ஆகி வரும். சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதோடைய மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் மெயில் ஐடி வேணும். நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க. நான் ஓவராக உங்களை ஸ்பூன் ஸ்பீட் பண்ண பார்க்கல. ஸோ இது உள்ளே போனீங்கன்னா அதேமாதிரி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அது இமேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸ் என்ன வேணும்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு அது சேம் இமேஜ் ப்ராம்ப்டை வந்து காப்பி
ஸோ இப்போ ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். இந்த ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகுது. இதுக்கப்புறமா இன்னொன்று சொன்னோம் இல்லையா, அது இங்கே இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்து மைக்ரோசாஃப்ட் டிசைனரில் ஃபிகர்ஸ் லோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை போய் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வீடியோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக இருக்கும். நம்ம போகிற எஃபெக்ட் தானே முக்கியம். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இது லேடி இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். மூணாவதாக ஐடியோகிராம். இது உள்ளே நீங்கள் போய் லாகின் பண்ணிக்கோங்க. சைனப் ஆயிடுச்சுன்னா சைனப் கொடுத்துக்குங்க. அதே ப்ராம்ப்டை வந்து இது உள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். ஒரு 2 நிமிஷம் போல் 120 மினிட்ஸ் 180 மினிட்ஸ் 180 செகண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை இந்த இது யூஸ் பண்ணும்போது. பட் ஆனால் ஏஐ டூல் வந்து பக்கமான ஏஐ டூல். இன்னும் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இது ஐடியோகிராமில் க்ரியேட் பண்ண இமேஜஸ். ஸோ லியோனோட ஏஐயில் சூப்பராக இருக்குல்ல எல்லா இமேஜஸுமே. ஐ லைக் திஸ் ஒன். சான்ஸே இல்லை. பக்காவாக ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸில் யூஸ் பண்ணியிருக்கு, க்ரியேட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் விட இது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு தேடுற அந்த இது வந்து கரெக்டாக இதில் ரீச் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு லேடி ஃபிஷ் சேல் பண்ணுற மாதிரி ஒன்று வந்து நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ரிலேட்டடாகவும் இது எடுக்குதா அப்படின்றது வந்து நான் சொல்லுவோம். அதுக்காக இந்தியன் லேடி, நீங்கள் லேடின்னு சொன்னீங்கன்னா ஃபாரின் லேடி வந்துடும். ஸோ அது இந்தியன் லேடின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியன் லேடி செல்லிங் ஃபிஷ் இன் த ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்குவோம். நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. இப்போ லியோனோட போனீங்கன்னா மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பட் நல்லா இருக்கு இது. ஆனால் சேல் பண்ணுற மாதிரி இல்லை, வாங்க வந்த மாதிரி இருக்கு. பட் இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரியான இமேஜஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். என்ன இதில் குறையாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எதனா ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.